ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனைனா தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிருவாங்கன்னு சர்வே எடுத்திருக்காங்க. ஏன் தூக்கம் வந்தா கூட தான் தள்ளி வைப்பாங்க. கதை தொடடி. எனக்கு தூக்கம் வருது. போடா. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? தொடாதீங்க என்ன. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணுன்னு எத்தனை நாள் முன்னாடி சொன்னேன். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு சொன்னா நான் தனியா போனா என்ன நினைப்பாங்க? எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏண்டி நான் என்ன பண்றது? நாளைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா போயே ஆகணும். லீவ் போட முடியாது. நீ போயிட்டு வா. ஏன் என்னையும் கூப்பிடுற? நீங்க என் கூட வரலன்னா நானும் கல்யாணத்துக்கு போல. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? தொடாதீங்க என்னையா. எங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா வரதே கிடையாது. உங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா மட்டும் ஆபீஸ் லீவ் போட்டு வர வேண்டியது. நாளைக்கு எங்க சொந்தக்காரங்க என்ன எப்படி மதிப்பாங்க? தயவுசெய்து நீங்க போயிடுங்க. வராதீங்க பக்கத்துல. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். 10 நாள் இருந்து விட மாட்டேங்கிறீங்க என்னைய. இப்படி ஒரு கொடுமைக்கார புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிருங்க. கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். ஏண்டி உங்க அம்மா வீட்ல இருந்து 10 நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் நீ இங்க வந்திருக்க. எல்லாரும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு உங்களை கூட்டிட்டு போக சொன்னா என்னை கூட்டிட்டு போகாம இப்படி ஏமாத்துறீங்க. எது? நேத்து தானே நம்ம 2 பேரும் அந்த படத்துக்கு போனோம். போகணும் தான், அது இல்லைன்னு சொல்லல. நல்லா இருக்கேன் இன்னொரு தடவை போலான்னு சொன்னா என்ன தப்பு? போடா. டெய்லி என்னால தலை குளிக்க முடியாது. ஒரே நிமிஷம். இந்த கதையில 2 கேரக்டர் வராங்கல்ல, இவங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்தவங்க இல்ல. அதை கிளாரிஃபை பண்ணதான் இங்க வந்து உட்கார்ந்தேன். நேரா படுறி. சரி நான் வேலைக்கு கிளம்பணும். நீ இன்னும் சமையல் செஞ்சே இல்லையா? ஏதோ பதில் சொல்லுதா பாரு. இந்த மாதிரிலாம் இருந்தா உன்னை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? அட்லீஸ்ட் நான் கேட்கறேன்ல, அதுக்காக சொல்றியா நீ? உன்னை தாண்டி இப்ப திட்டுறேன். ஏதோ பதில் சொல்லுடி. முதல்ல உன்னை விட 3 வயசு பெரியவனா. இந்த வாடி போடின்னு பேசுறதெல்லாம் நிறுத்து. நாளைக்கு உன் பொண்டாட்டி வருவா, அவளை பேசு வாடி போடி. ஆமா, உனக்கே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகல, இந்த லட்சத்துல கல்யாணம் ஆக போதா? நீ முதல்ல சமையல் பண்ணியா இல்லையா அதை சொல்லு. காலையில 6 மணிக்கு டீ கடைக்கு டீ குடிக்க போறேன்னு சொன்னேலடா, அப்புறம் ஆளே காணோம். சரி வேலைக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். உன்னோட ஜாதகம் கொண்டு போயிட்டு ஒரு ஜோசியக்காரன் காமிச்சா ஒருத்தன் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்றான். ஒருத்தன் நீ வாழா வெட்டியா தான் இருப்பேன்றான். இன்னொருத்த நீ கல்யாணம் ஆனாலும் விதவையா தான் இருப்பேன்னு சொல்றான். இப்படி ஆளாலும் ஒன்னு சொல்றாங்கன்னு உன்கிட்ட வந்து சொன்னா நீ அந்த பரிகாரம் செய்ய மாட்ற. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? இந்த ஜாதகம் மண்ணாங்கட்டி இது மேல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. உனக்கு வேணா ஜோசிக்காரங்க ஜாதகம் மேல நம்பிக்கை எல்லாமே இருக்கலாம். ஆனா உனக்கு வரப்போற மாப்பிளைக்கு நம்பிக்கை இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? டேய், நீ சினிமா எடுக்கிறேன்னு வீட்டையே ஸ்டுடியோவா மாத்திட்ட. அதனாலதான் ஊர்ல இருக்கிறவன்ல நம்ம 2 பேரையும் தப்பு தப்பா பேசுறான். இதனாலதான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது எனக்கு. இந்த ஜாதக நம்பிக்கை இல்லாம இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் எவனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, புரியுதா? சரி நீயே சொல்லு. எவனா ஒருத்தன் தான் கட்டிக்க போற பொண்ணு விபச்சார ஃப்ரெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எவன் கட்டிப்பான்? அப்ப நான் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? நீ நல்ல பொண்ணு தான். ஆனா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்க தெரியுமா? அவ டெய்லி நைட்டு பைபாஸ் ரோட்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிற கூட நீ வெளியே சுத்திட்டு வீட்டுல வந்து பேசிட்டு இருந்தனா எவன் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்? ஒருவேளை அவ கூட நான் பேசுறதுனாலதான் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி அவ கூட பேசுறது மட்டும்தான். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. என்னைக்குமே நீ என் சொல் பேச்ச கேட்க போறது இல்ல. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சொத்தெல்லாம் மருமக உன் பேர்ல தான் எழுத போறாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் பாக்குறியா? என் ஃப்ரெண்டு தான் அந்த அட்வொகேட்டு. எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து. துணிக்கடை, நகைக்கடை, சூப்பர் மார்க்கெட்டு, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் மருமக உன் பேர்ல தான் எழுத போறாங்க. பட் அது எனக்கு சந்தோஷம்தான்.
உன் பேர்ல இருந்தா அது என் பேர்ல இருந்த மாதிரி தான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா அப்பாவோட முக்கியமான சொத்து சிட்டிக்கு நடுவில் இருக்க அந்த 15 ஏக்கர். புரியலையா? அந்த அனாதை ஆசிரமம். 1000 குழந்தைங்க அந்த ஆசிரமத்தை தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக அப்பா தான் கை காசை போட்டு அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த அனாதை ஆசிரமத்தை ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டு ஒன்று அதில் தலைவியாக போல முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டா அதில் கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆசிரமத்தை அப்பாட்ட சொல்லி உன் பேரில் இதை சொல்லு. நீ சொன்ன அப்பா கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஆசிரமத்தை உன் பேரில் அப்பா எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அனாதை குழந்தைங்க விரட்டி அடிச்சுட்டு அங்கே சூப்பராக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு வேணா. கீழே ஃபுல்லாக கடைங்க, 10வது ஃப்ளோரில் 10 சினிமா தியேட்டர். அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது, நான் ஹாப்பியாக இருப்பேன். என்னடி நான் சொன்னது புரிஞ்சுதா? அந்த அனாதை குழந்தைங்க பாதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போய் எதை பண்ணி அவளை நீ செத்த. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எவ்வளோ சொன்னேங்க, மாமா வந்து அந்த அனாதை ஆசிரமத்தை ட்ரஸ்ட்டாக மாற்றாருன்னு சொன்ன நீ அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரும்னு சொல்லிட்டு தான் அப்பா சொன்னாங்கன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டி. இல்லாட்டி ஒன்னெல்லாம் எவனா கல்யாணம் பண்ணுவனா? ஏய் சனியனே, இங்கே வாடி. காலிலேருந்து ஆளே காணோம். என்ன சமையல் ரூமில் சமைச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் இங்க வா. என்னங்க? இல்லைங்க, காலையில் தான் தலை குளித்தேன். வயிறு வலி ரொம்ப தாங்க முடியல, அதனால தான் அங்கே உட்காந்துருந்தேன். சரி அங்கே போய் உட்காரு போ. எங்க முடியலங்க, ரொம்ப வயிறு வலிக்குது. எதை விட்டு டாக்டரை நானாவது பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஏய் உட்காரடி கீழே. நீ அவஸ்தைப்படுறத நான் பார்க்கணும். பொம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணல. பொம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக இப்போ அந்த வழி அனுபவி. நான் ரசிக்கணும். என்னால வயிறு வலி தாங்க முடியல. நீங்களாவது ஏற்று விட்டு லேடி டாக்டர் கூப்பிட்டுங்களேன் ப்ளீஸ். என்னடா இவன் ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான்னு பாக்குறியா? ஒரு டேரக்டரா நீ வயிற்று வலியோடு இருக்கும்போது உன் வயிற்றுல எட்டி வச்சா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த சீன் சூப்பரா இருக்கும். எங்க எந்திரிச்சு நில்லு, உன்னை மிதி மிதிக்கிறேன். வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, நானாவது போய் பார்த்துட்டு வரேனே. இல்ல இல்ல இல்ல, நான் இப்போ உன் வயிற்றுல மிதிச்சுனா இந்த சீன் சூப்பரா இருக்கும். நான் 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் நீ ஏந்திக்கிற. 1 2 3 என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லு. எதுவும் இல்லை, காலையில் தான் தலை குளித்தேன், அதான் வயிறு வலிக்குது. எப்பவும் வர்றது தான். சரி வா, ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாம். வா கிளம்பு. வேண்டாம், ஏற்கனவே 10 நாள் கேம்ப் போயிட்டு இப்பதான் வந்திருக்கீங்க. 2 நாள் இருந்துட்டு திரும்பி 10 நாள் கேம்ப் போயிடுவீங்க. என்னால் உங்களை முழுசா சந்தோஷப்படுத்த முடியலன்னு வருத்தமா இருக்குங்க. நீங்க வேற எவ்வளோ ஆசையா வந்திருப்பீங்க. அடிப்போடி, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ ஃபர்ஸ்ட் நீ உடம்பு பார்த்துக்கோ, அதிகமாக நடக்காது, வீட்டு வேலை எதுவும் செய்யாத. நான் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வயிறு வலிச்சதுன்னா நல்ல சில்லுன்னு தண்ணி குடி, அது உடனே வயிறு வலி கேட்கும். என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? சத்தியமாக கோவம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி பொம்பளே பிறந்தா இதெல்லாம் இருக்க தானே. சாரி. இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட்லீஸ்ட் நான் பேசுறதையாவது கேளுங்க. காலையில தான் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. குழந்தை கீழே விழுந்துட்டாலாம். காலில் கட்டு போடுற அளவுக்கு அடிபட்டிருக்கான். எனக்கு மனசே கேட்கல. நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஏங்க, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க?
ஏங்க எந்திரிங்க. எங்க எழுந்துடா. என்னடி மிதிக்கிற? நம்ம கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள மிதிக்கிற, வாடா போடான்னு சொல்ற. நானும் பொறுமையா மரியாதையா தான் எழுப்பினேன். நீங்க கேட்கல, அதான் என் ஸ்டைல்ல எழுப்பினேன். ரொம்ப வலிக்குதாட செல்லும். இனிமே வலிக்காம மிதிக்கிறேன். இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு. என்னடி கொஞ்சமே கொஞ்சிட்டு டாப்பட்டு பேசுற? இங்க பாரு செல்லம், புருஷனுக்கு பயந்துட்டு இருக்கதெல்லாம் அந்த காலத்து சினிமால தான் பார்க்க முடியும். இப்பெல்லாம் எவளும் பயப்பட மாட்டா. புருஷனை செல்லமா திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு தனி சுகம். ஆமா தாய், என்ன அடி மிதி, ஏன் வாடா போடான்னு கூட கூப்பிடு. ஆனா மத்தவங்க முன்னாடி அட்லீஸ்ட் மரியாதை கொடுக்குமே நடிக்கவாது செய். பாசத்துல கூட புருஷனுங்களை அடிச்சிடலாம், திட்டிடலாம். ஆனா கோவத்துல உண்மையிலே அடிக்கணும் திட்டணும்னாலும் முடியாது. எல்லாம் பொம்பளைங்களோட தலையெழுத்து. சர்வே எடுக்கிறேன்னு கல்யாணமான பொண்ணுங்க மானத்தை வாங்கியிருப்பானுங்களே, என்னதான் சர்வே எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். 60% ஆண்கள் தலையெழுத்தே என்று மனைவியிடம் குடும்பம் நடத்துகின்றனர். 54% ஆண்கள் மனைவியின் சமையல் பிடிக்கவில்லை என்று கூறுகின்றனர். 72% ஆண்கள் வேலை முடிந்தாலும் வீட்டுக்கு தாமதமாக செல்கின்றனர். 80% ஆண்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மனைவியிடம் பணிந்து செல்கின்றனர். ஆண்களை விட பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் கற்பு கரிசையா இருக்காங்க. இதெல்லாம் இவனுங்க சர்வே எடுக்க மாட்டானுங்க. தப்பு தப்பா சர்வே எடுக்க வேண்டியது. ஏன்னா சர்வே எடுக்கிறதே ஆம்பளைங்க தானே. இவனுங்களை எல்லாம் என்ன பண்றதோ தெரியல. என்னாச்சு? மதியமா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க, உடம்பு சரியில்லையா? சரி அது இருக்கட்டும், குழந்தைங்க எங்க? அவங்க பக்கத்து வீட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல உன்னையும் குழந்தைங்களையும் ஜூ கூட்டு போலான்னு பார்த்தேன். நேத்து தானே போனோம், மறுபடியும் எதுக்கு? அவங்களே கேட்கல, நீங்க ஏன் ஜூக்கு கூட்டு போறேன்றீங்க திருப்பி? நேத்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அந்த சந்தோஷம் நான் திருப்பி பார்க்க ஆசைப்படுறேன். என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. கல்யாணம் ஆன புதுசுல என்னை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போக மாட்டீங்க. என் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டீங்க. இதனாலேயே நமக்குள்ள எவ்வளவு சண்டை வரும். இப்ப என்னடானா பசங்க கேட்காமலே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு நான் சர்வே படி பதில் சொல்றேன். 75% ஆண்கள் தன்னோட மனைவியோட சந்தோஷத்தை விட குழந்தைங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைப்பாங்க. என்னது இது? மாறின மாதிரி இருக்கு.